கில்லி படத்துடைய ரிலீஸ் 30 கோடி வந்திருக்குன்னு நம்ம தகுந்த இடத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. தென் இது இப்படியே போனா 50ல இருந்து 55 கோடி வரும்னு சொல்றாங்க. ஸோ கில்லி ரீ ரிலீஸ் படங்கள்ல ஒரு பெரிய மைல்கல்ல தொட்டிருக்கு. கில்லிக்கு ஆப்போசிட்டா வந்த அஜித் அவருடைய தீனா, மங்காத்தா, பில்லா எல்லாம் கில்லி கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இதுதான் ரியாலிட்டி. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நேற்று மட்டும் 10,000 டிக்கெட் புக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால இன்னும் டிக்கெட் புக்கிங்ஸ் அதிகமாகலாம். அதாவது புது படங்களான ரத்னா, அரண்மனை வந்துமே இன்னும் கில்லி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ கில்லி மாதிரி அல்லது துப்பாக்கி மாதிரி இப்போ இருக்க தளபதியோடைய ஃபேன் பேஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் ஒரு படம் வந்தா அதோட கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களுடைய லால் சலாம், சூர்யா அவருடைய ஈட்டி படத்துடைய தமிழ்நாடு கலெக்ஷனை இப்போ கில்லி பீட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னத்த சொல்றதுன்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸும் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டையும் விட்டுட்டு அரசியலுக்கு போக போறாரு இந்த மனுஷன். தென் ஃபைனலாக கில்லி ரீ-ரிலீஸா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.